ஹலோ மிஸ்டர் குமரேச துரைஸ்வாமி. நம்ம ஆக்டர் நெப்போலியன் தான். என்னென்னா தளபதியால் தான் வந்து அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. அவர் வந்து ஆன் டைமுக்கு போகல, 8:45க்கு வந்து நாமக்கல்ல ஏறுனா அவர் சென்னையிலேருந்து அப்போ தான் கிளம்புனாருன்னு. அப்படிங்களா? எப்படி தெரியும் உங்களுக்கு? இது கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஏன் ஆனந்தண்ணாவும் தளபதியும் உங்கள்கிட்ட வந்து லெட்டர் பேடில் வந்து ஃபஸ்ட்டு உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கறதுக்காக சைன் பண்ணி சீல் பண்ணி கொடுத்துருந்தாங்களா, நான் 8:45க்கு அங்கே வருவோன்னு சொல்லிட்டு சிபிஐயில் கொடுத்துட்டு நீங்கள் வந்து எங்கள் தளபதிக்கு அகேன்ஸ்டாக பண்ணுங்கள். ஓகே, இருந்தீங்க எப்படி நீங்கள் எம்பியாக இருந்தீங்கன்னு தெரில. எம்எல்ஏ வந்து எப்படியோ உங்களோட மாமா நேரு அவர்களோட ரெக்கமெண்டில் வந்திருப்பீங்களோ என்னன்னு தெரியல. அதை அப்படியே ப்ரூவ் பண்ணுறீங்க. 8:45க்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாதுகாவலர்கள், அதுக்கப்புறம் அந்த செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் இவங்கெல்லாம் வந்து 8:45க்கெல்லாம் அங்கே இருக்கணும்னு சொன்னாங்க. சரியா? இனிமேல் இதை கேட்காதீங்க, யாருமே கேட்காதீங்க. அப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னா ப்ரூஃப் எங்க அது சொல்லுங்கள். ஏற்கனவே வந்து கரூரில் 3 to 10 தான் சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. ஸ்பீக்கர்ஸும் எல்லாம் கேஸும் போட்டு கோர்ட்லேயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அதே மாவை அரைச்சிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப கஷ்டங்க. இதுலேருந்து தெரியுதா இந்த வந்து ரூலிங் பார்ட்டியோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே நாலேஜ்லெஸ் பீப்புள் தான் அப்படின்னு. தளபதியோட ஃபேமிலியை இழுக்கிறீங்க. ஏங்க நீங்கள் மற்றவங்க ஃபேமிலி எடுத்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி இருப்பாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது நாலேஜ் இருக்கா? நீங்கள் சீனியரை பொலிட்டிஷியன் அப்படி சொல்கிறீங்களே, நீங்கள் அட்வைஸ் வேறு பண்ணுறீங்க எங்கள் தளபதிக்கு. நிஜமாக ஒரு நல்ல ஒரு மினிஸ்டராக இருந்த ஒரு ஆள் இந்த மாதிரி ஃபேமிலியை அசால்ட் பண்ண மாட்டார். ஏன்னா உங்களுக்கு வந்து அவரை பொலிட்டிக்கலாக அடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் ரொம்ப க்ளீனாக இருக்கார். அதனால வந்து அதுவும் வந்து பர்சனல் அசால்ட் பண்ணலாம். அது தப்பானவரே இல்லையே அவர். அதுவும் நீ தப்பாக தானே பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபேக் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே. அதுவும் என்ன சொல்கிறீங்க, அவங்க அப்பாவை சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு. ஏன் எஸ்எஸ்சி சார் சொன்னாரா அவங்ககிட்ட என் பையனை சேர்த்துக்கலன்ட்டு? உங்ககிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கால் உங்க அழுதாரா? சோபாமா அவங்ககிட்ட சொன்னாங்களா என் பையன் என்கிட்ட பேசுறது இல்லை, என்னை சேர்க்குறதே இல்லைன்னு சொல்லிட்டு? அவங்களுக்கு தனியாக வீடு கட்டி கொடுத்துருக்காருங்க. என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க? கோயில் கட்டி கொடுத்துருக்காருங்க. இதெல்லாமே தெரியாமல் வாய்க்கு வந்தபடி பேசுகிறீங்க. 200 ரூபாக்கா? அப்புறம் அவங்க ஒய்ஃப் கூட இல்லையா? அவங்க பசங்க யாரும் கூட இல்லையா? ஏங்க பார்த்தீங்களா நீங்கள்? உங்ககிட்ட வந்து அவங்க சங்கீதா அண்ணியும் இல்லை பசங்களும் உங்ககிட்ட வந்து கெஞ்சினாங்களா? நீங்கள் என்ன ஒரு சொந்தக்காரா? நீங்கள் என்ன ஃப்ரெண்டா? நீங்கள் இது லாயரா? உங்ககிட்ட காலில் வந்து கெஞ்சினாங்களா எங்களை சேர்த்து வைங்கன்ட்டு? உங்களுக்கு சட்டமே பண்ணல அவர். எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்கள் தான் யூஎஸ்எல் இருக்கீங்க, ஒன்றுமே உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறீங்க. ஏன்னா கேனையாக இருந்தால் எவன்ட்டா போய் சொல்லுங்கள். அதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் அவரை பற்றி சொன்னதுனால டிவிகே சப்போர்ட்டர்ஸ் உங்கள் பையனை எடுக்கிறாங்கல்ல. தேவையா உங்களுக்கு? ஏங்க ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவத்தினால தான் நம்ம பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆகுது. அது தெரியலையா உங்களுக்கு?